சக்தி. தனக்காக வாழ விரும்பாமல் பிறருக்காக வாழ வேண்டும். பொன்னுக்கும் பொருளுக்கும் புகழுக்கும் ஆசைப்படுவதால் வருவதே வேதனை. அம்மா என்பது அனைவருக்கும் ஒன்றுதான். உனக்காக மற்றவர்கள், மற்றவர்களுக்காக நீ என்று வாழ வேண்டும். உன் ஆன்மா நிலையாக இருந்தால் அனைத்தும் நிலையாக இருக்கும். உன்னுள்ளே இருக்கும் ஆன்மா என்னுடையதுதான் என்றாலும் அதை நீ உன்னுடையதாக நினைத்து இயக்கி பதப்படுத்த வேண்டும். உன் எண்ணத்தையும் உன் பார்வையையும் கட்டுப்படுத்த வேண்டும். அந்த பொறுப்பு உன்னுடையது. ஆன்மீகத் துறையில் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். தாய் அன்பால் தான் எதையும் சாதிக்க முடியும். கட்டுப்பாடு, பாசம், அன்பு, விட்டு கொடுக்கும் மனப்பான்மை ஆகியவை உங்களிடம் வளர வேண்டும். அன்னையின் அருள்வாக்கு. என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும். அன்னையின் அருள்வாக்கு. ப்ளீஸ் ஷேர் and subscribe. ஓம் சக்தி.